வாக்குத்தத்தங்கள் உண்மையாகவே செயல்படக்கூடியவைகள். இது வேறுசாக ஏதோ அடையாளங்களுக்காகவோ அல்லது ஏதோ பிரசங்கத்துக்காகவோ செய்திக்காகவோ கொடுக்கப்படுகிறவைகள் அல்ல. நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட என்ன பண்ணாது, அழிந்து போகாது அப்படின்னு சொல்லி. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியவைகள் என்பதை நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் விசுவாசத்தின் அடித்தளத்துல அடிப்படையில உருவாக்கக்கூடியது. விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை. காண்கிறதை காண்கிறது விசுவாசம் அல்ல, அது நம்பிக்கை. இப்ப பார்க்கிறோம், அதை நம்புகிறோம், அது நம்பிக்கை. காணாததை நாம் நம்புகிறது தான் விசுவாசம். காணாததை நாம் விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால இந்த விசுவாச வார்த்தைகள் ஒருவேளை இன்னைக்கு நமக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். சொல்லுங்க, அது தாமதித்தாலும் என்ன பண்ணாதான், பொய் சொல்லாது. அந்த தரிசனம் தாமதித்தாலும் என்ன பண்ணலாம், நிச்சயமாக நிறைவேறுது. அதற்கு நாம காத்திருக்க வேண்டும். இப்போ அந்த விசுவாச அந்த பரிசுத்த வாக்குத்தத்தத்துக்கு நம்மை திருப்பிக் கொள்வோம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேய புத்தகம் 6வது அதிகாரம். எபிரேய புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த அவன் என்கிற இடம் ஆபிரகாம் என்று நாம் எழுதுகிறோம். ஆபிரகாமை குறித்து எபிரேய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாருங்க, ஆபூது புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபூது புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விலகும், அது பொய் சொல்லாது. அந்த தரிசனம், அதாவது இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாதான், பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எவ்வளவு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அது நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ணு, காத்திரு. இப்போ நம்ம வாசிச்ச எபிரேய புத்தகத்துல 14வது வசனமும் என்ன எழுதியிருக்கிறது பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமானால் அதை தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்போ காத்திருக்கிறவர்களுக்கு, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து கரிசனையோடு காத்திருக்கிறவர்களுக்கு, பாரத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆர்வத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. என்ன அந்த வாக்குத்தத்தம்? அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும்
உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். இப்ப அந்த ஆசீர்வாதம் என்ன, அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பரிபூரணத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நிறைவு. பரிபூர்ணம் என்றால் என்னது? நிறைவுள்ள வாழ்க்கை. பூரணம் என்பது நிறைவு, பரிபூரணம் என்பது குறைவே இல்லாமல், அதாவது அதற்கு மேல ஒரு எதிர்பார்ப்புகளே நமக்கு வராத அளவுக்கு ஒரு நிறைவு, அதுக்கு மேல ஒரு ஆசையே வராது. அப்படிப்பட்டதான ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை சொல்ற பரிபூரணத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன். ரோமருக்கு எழுதின நிருபத்துல எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 17 இருந்து தொடர்ந்து வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து தொடர்ந்து வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமான. ஆண்டவருக்கான ஒரு அந்த பிரத்யேக வார்த்தைகளை அந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய தன்மையை நமக்கு அந்த வசனம் சொல்லி வருகிறது. என்ன வசனமா அது? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், அப்புறம் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை உனக்கு உண்டாக செய்கிறவர். மனசுல ஒரு காரியம் நீ நினைச்சிருக்கலாம், அது உனக்கு கிடைக்காது என்கிற ஒரு தீர்மானமும் ஒரு அவிசுவாசமும் உனக்கு இருக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதே. அப்படியானால் அதை உனக்கு வாய்க்க செய்கிறதே. நீ எந்த காரியம் உனக்கு வாய்க்காது என்று தீர்மானித்து அவிசுவாசத்தோடு இருக்கிறாயோ, அந்த காரியத்திலே உனக்கு ஆசீர்வாதத்தை ஜெயத்தை கொடுத்து உன்னை விசுவாசிக்கும்படி இன்னும் விசுவாசத்திற்குள்ளே உன்னை ஊக்குவிக்கிறதே. அப்படிதானே? நம்ம எப்பெல்லாம் தொய்ந்து போகிறோமோ ஆண்டவர் அப்போ ஒரு அற்புதம் செய்வார். எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் குறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அப்ப அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வந்துடும், இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வந்துடும். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவிசுவாசமா இருக்கிறவங்களுக்கு தான் அற்புதம் தேவை, விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு அற்புதம் தேவையே இல்லை. ஒரு முறை ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாருன்னா, ஒரு முறை ஆண்டவர் வந்து அவனை ரட்சிச்சாருன்னா, ஒரு முறை அவனை வந்து ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஒரு முறை அவனை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொன்னா, அந்த பாதையை நோக்கி போயிட்டே இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில திருப்பி திருப்பியும் ஆண்டவர் அவன் சந்தேகம் வரக்கூடாது, ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. அவருக்கு தெரியும் எப்பப்ப அற்புதம் செய்யணும், எப்பப்ப அற்புதம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் இருப்பீரானால், ஆண்டவரே நீர் இருப்பது உண்மையானால், ஆண்டவரே நீ மெய்யாகவே என் கூட இருப்பீரானால் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவன் மீண்டும் மீண்டும் அவிசுவாசத்துக்குள்ளே இருக்கிறவன். இதைத்தான் சீசர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல நடக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்ப விசுவாசிகளே அவிசுவாசிகளே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமான. தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் தகப்பனானார். அப்புறம் வாசிக்கிறோம், இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பொசிஷனுக்கு வர்றதை நம்புவதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதிருந்தும், ஏதும் இல்லாதிருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்னா,
அவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதிருந்து, கொஞ்சம் அதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கிறான். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படிதான் இருக்கும்? மனுஷரால எதெல்லாம் முடியாது முயற்சி பண்ணி தோற்று போனாங்களோ அத வாழ்க்கையில நிறைவேற்றுவது ஆண்டவருடைய ஜெயமான காரியம். அவனால செய்ய முடியுது, அவனே செஞ்சுக்க விட்டுருவாரு. அதுல பெரிய அவர் தன்னை நிலைப்படுத்தி காட்டிக்க மாட்டாரு. அவன் எப்ப முடியாதுன்னு சொல்லி ஓரமா ஒதுங்கி இருக்கிறானோ, என்னால இனிமேல் ஓட முடியாது ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, நான் இனிமேல் வாழ தகுதியற்றவன், என் முற்பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். எப்ப கேட்கிறானோ அப்பதான் சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நீ என்ன பண்ணு, ஓடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் ஆசையெல்லாம் வித்து மருத்துவமனைக்கு செலவழிச்சு என்னால இனிமேல் விற்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, என்னால மருத்துவம் இனிமேல் பார்க்க முடியாது, கர்த்தர் சுகத்தை கொடுத்தா கொடுப்பாரு, இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே தேவைன்னு சொல்லி விசுவாசத்தோட போய் அந்த வஸ்திர தொங்கலை தொட்டாங்க பாருங்க. அப்ப அந்த அம்மா சுகம் கற்றாங்க. மனுஷ முயற்சிகளால எப்போ முடியாது என்று சொல்லி தொய்ந்து போய் மனுஷன் படுத்து விடுகிறானோ, அப்போ எந்த விழுந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனை எழுப்பி அவன் நிற்க வைக்க கர்த்தரவராயிருக்கிறார். மனுஷனுக்கு தன்னால முடியும் சொல்லும்போது ஆண்டவர் கிரியைகளை செய்ய மாட்டார். அதனாலதான் சொன்னாரு, நீங்க சும்மா இல்லப்பா, உங்களுக்காக நான் என்ன பண்றேன், நீ யுத்தம் பண்ணி ஒரு செயல் நீ பண்ண முடியாது, பார்க்க முடியாது, நீ தோற்றுதான் போயிட்டு. உன்னுடைய முயற்சிகள், மனுஷனுடைய முயற்சிகள் தோல்வியில முடியும். ஆனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். லேவியா சொல்லலாமா? பாருங்க, அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு எவ்வளவே ஏதுவில்லாக இருந்தோம், அதை என்ன பண்ணானா, நம்பிக்கையோட விசுவாசிச்சான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். நீங்களும் நானுமானா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தை இன்னுமையா நான் என்ன நம்பிட்டு சொல்றேன், இன்னுமையா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் நம்ப சொல்றேன். ஏழனும் பேசுவாங்க, இல்லையா, இயேசு வர்றாருன்னு சொல்லிட்டு இருக்கிற, இயேசு விடுவிப்பார்னு சொல்லிட்டு இருக்கிற, இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு இருக்கிற, இன்னுமையா எங்களை நம்ப சொல்ற. நீங்களும் நான் அப்படி பேசியாச்சு. ஆனால் விசுவாசிகளுக்கு தகப்பன், விசுவாசிக்கிறவர்களுக்கு தகப்பன், திரளான சாட்சிகளுக்கு தகப்பன், அப்படி என்கிறதான ஒரு பேரை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் என்பதை அவன் விசுவாசிப்பான். இன்னும் ஒரு உண்மையை சொல்ற பாருங்க, அவன் உண்மையாகவே யாரையாவது மரித்தோரை உயிரோடு எழுப்புறது அவன் என்ன பண்ணல. ஆதியாகமம் 12வது அதிகாரம் வரைக்கும் யாரையாவது அவர் உயிரோட எழுப்புறது அவன் என்ன பண்ணல, பார்க்கலங்க. ஆனா இங்க எபிரேயர் புத்தகத்துல அவனை குறித்து எழுதி இருக்கிறது, இந்த ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்துல அவனை குறித்து எழுதி இருக்கிறது, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான், அவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரை விசுவாசித்தான் என்று சொல்லி நம்ம கண் முன்னாடியே நடத்துறாரு ஆண்டவர் அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடத்துறாரு. ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரல, அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு அற்புதம் செஞ்சாதான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு அற்புதத்தையும் பார்க்கல, நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் ஒரு அற்புதத்தையும் இதுவரைக்கும் ஆபிரகாம் பார்க்கவே இல்லை. அவன் விசுவாசிக்கிறான். இதுதாங்க வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கான முதல் அடித்தளம். கொடுத்த வாக்குத்தத்தம், நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே உனக்கு ஆசீர்வாதம், உன் கர்ப்பத்தின் கனியிலே உனக்கு ஆசீர்வாதம், மாடு நிறைவேற்றுவர்களிலே உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தராலே நிறைவேறும் என்று நீ விசுவாசித்தால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதற்காக நீ காத்திருக்கிற போது, அந்த வாக்குத்தத்தத்தை நீ எதிர்பார்க்கி இருக்கிற போது, வாசிக்கிற தொடர்ந்து, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, சரீர பலத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இல்லை.
அங்க எழுதியிருக்கிறது, விசுவாசத்திலே அவன் பலவீனன் இல்லை. அப்படியானால் அவன் எதுல பலவீனன்? சரீரத்தில் பலவீனன். நீங்க நல்லா அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவன் விசுவாசத்துல பலவீனன் இல்லை, சரீரத்துல பலவீனன். நீங்க நினைக்கிறீங்க என்னால இதை செய்ய முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இதை செய்ய முடியாது, எனக்கு திறமை இல்லை, என்னால இதை செய்ய முடியாது, எனக்கு ஞானம் இல்லை, என்னால இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது, எனக்கு பணம் இல்லை. ஆனா இவர் சொல்றாரு, இவருக்கு இதெல்லாம் இல்லதான், ஆனா விசுவாசத்துல அவருக்கு பலன் இருந்தது. எதையெல்லாம் நாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடியும் என்கிற பலன் அவருக்கு இருந்தது. நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறியேன். மனசுல அந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு சர்வ சாதாரணமான ஒரு தெய்வத்தை நீங்க விசுவாசிக்கிறது பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவர் எல்லாவற்றுக்கும் மேல, அவருக்கு மேல யாரும் இல்லை, அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அவரே எல்லாவற்றையும் நடப்புகிற தேவர் என்று எழுதியிருக்கிறது. எல்லாத்தையும் நடந்த அவரால் மட்டும்தான் முடியும். நீங்க யார்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் என்ன என்பதை முதல்ல நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்தான். வாசிக்கிறோம், இருக்கும்போதே தன் சரீரம் செத்து போனதையும், அப்படி என்றால் அவருக்குள்ளே இருக்கிற நாடி நரம்புகள் சரியாக வேலை செய்யவில்லை. 100 வயது, அவனுடைய எலும்புகளும் அவன் தசைகளும் அப்படியே உருவடைந்து போயிருக்கிற ஒரு வயது. அந்த 100 வயதிலும் அவன் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அர்ப்பணித்தான். ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல கொஞ்சம் குறையல. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என்ன அப்படியெல்லாம் பேசாத, என்னை அப்படியெல்லாம் திட்டாத, எனக்கு சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லை, எனக்கு உட்கார முடியல, எனக்கு எழுந்துக்க முடியல, எனக்கு படுத்துக்க முடியல. எத்தனை வயசானாங்க? உங்க ஆத்மாவுக்கு வயசாகுது. வெளியே சொல்லுங்க, ஆத்மாவுக்கு வயசாகுது. ஏன்னா இந்த ஆத்மா தான் என்ன பண்ண போகுது? திரும்பவும் ஆண்டவர் கிட்ட போகுது. உங்க சரீரத்துக்கு தான் வயசாச்சு, உங்களுடைய விசுவாசத்துக்கு வயசாக கூடாது. அது என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் அது பெருகணும், அது வளரணும். அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் குறைஞ்சு போக கூடாது. வயசுலாம் ஆகணும், வயசாக விசுவாசம் வளரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் காரியம். இளமையா இருக்கிற விசுவாசம் வயதானவர்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா வயதானவர்களுக்கு தான் என்ன இருக்கணும்? விசுவாசம் அதிகமாகி கொண்டே இருக்கும். கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் வயதானவர்களுக்கு அதிகமா இருக்கிறது. வாலிபர்களுக்கு கர்த்தரோடு நடந்த அனுபவம் குறைவா இருக்கிறது. சரீரம் பலனா இருக்குது. வாலிபர்களுக்கு விசுவாசம் கம்மியா இருக்கு, குறைச்சலா இருக்கு. ஆனால் வயதானவர்களுக்கு சரீரம் பலவீனமா இருக்கிறது. விசுவாசம் முதிர்ச்சி அடைந்த விசுவாசமாக இருக்க வேண்டும். வாசிக்கிறோம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தால் போதும், எண்ணாதிருந்தால். நம்மளுடைய அவிசுவாசங்களை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, நம்மளால முடியாது என்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு, என் தேவனாலே எல்லாம் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை நான் நம்பி இருக்கிற என் தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? என் தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். சொல்லுங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவனாலே என் மரித்த சரீரத்திலும் பலன பெருக்க அவரால் முடியும்.
எனக்கு இருக்கிற பலவீனங்களில் இருந்து, எனக்கு இருக்கிற வியாதியில் இருந்து, எனக்கு இருக்கிற தரித்திரத்தில் இருந்து, எனக்கு இருக்கிற பாவங்களில் இருந்து அவரால் மாத்திரம்தான் விடுதலை பெற முடியும். அதை முழுசா விசுவாசம். அதுதான் அந்த வசனம் சொல்லி பாருங்க. அந்த 13வது வசனம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாசிக்கிறோம். அந்தபடியே அவர் 15வது வசனம், பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக் கொண்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக் கொண்டான். அப்படியானால் பாருங்க, 17வது வசனம், அந்தபடி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்ன எழுதியிருக்கு பாருங்க 17வது வசனத்துல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்தில் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தின் நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி. எப்படி காண்பிக்கும்படி? பரிபூரணமாய். நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன ஆசீர்வாதம்? பரிபூரண ஆசீர்வாதம். கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கிறது? பரிபூரண ஆசீர்வாதத்தை. அப்ப ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி நம்மிடத்திலே அந்த ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாய் நம்ம இடத்தில் நிறைவேறப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நடந்து போகக்கூடாது. ஆண்டவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஆனால் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துல பலவீனர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசத்துல பலவான்களாக இருக்க வேண்டும். கண்களை முடிச்சு வைக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஒரு ஆளுமையில் நிறைவேற்றுவாராக.